அமெரிக்காவின் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பல்வேறு நாடுகளுக்கு பெரிய இடையூறாக இருக்கக்கூடிய வகையில் பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அதிக விமர்சிக்கப்படக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுவதுதான் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் மிக தீவிரமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக இந்தியர்கள் கிட்டத்தட்ட அங்கு அமெரிக்காவில் சட்டவிதமாக குடியேறக்கூடிய இந்தியர்களை வெளியேற்றக்கூடிய பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிலும் அவர்கள் அமெரிக்காவுடைய ராணுவ விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு கட்டமாக சட்டவிரோத குடியேறிகளை இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை 3 கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு கட்டமாக 100க்கும் மேற்பட்டவர்கள் விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதிலும் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய விதம் என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் இது மிகப்பெரிய போதாகரமான பிரச்சனையாக இந்தியாவில் மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமெரிக்க வெள்ளை மாளிகை ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சட்டவிதமாக குடியேறிய இந்தியர்களை விலங்கிட்டு, அதாவது சட்டவிரோத குடியேறிகளை விலங்கிட்டு அவர்கள் நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வகையில் அந்த வீடியோ காட்சி இடம்பெற்றிருக்கிற அந்த வீடியோவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு விலங்கிடப்படக்கூடிய வகையிலான காட்சி இடம்பெற்றிருக்கிற அந்த காட்சி அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறார்கள். இது இன்னும் இந்த விவகாரத்தை மிகப்பெரிய பூதாகரமாக மாற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே கூறியது போல 3 கட்டமாக இந்தியர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை 3 கட்டமாக அமெரிக்க ராணுவம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படி அனுப்பப்படக்கூடியவர்கள் அவர்கள் சரியாக கண்ணியமாக நடத்தப்படவில்லை என்றும் கைதிகளை போன்று விலங்கிட்டு அவர்கள் விமானத்தில் கடத்தி வருவது போன்று அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டன. அதே போன்று விமானத்தில் பயணம் செய்யும் போது கழிவறைக்கு செல்லக்கூட அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் எந்தவித அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நாங்கள் பெரிய ஒரு அவலநிலையை சந்தித்து வந்தோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்த அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய பூதாகரமாக மாறியது. அந்த வகையில் அவர்கள் 3 கட்டமாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாலும் கூட அவர்கள் விலங்கிடப்பட்டு அனுப்பப்பட்டதாகவும் அங்கிருந்து வந்தவர்கள் தெரிவித்தார்கள். கைவிலங்கு விவகாரத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் காக்கும் நிலையில் அமெரிக்கா வெளியிடக்கூடிய வீடியோ என்பது தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கூட நாடாளுமன்றத்தில் கூட இந்த விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை முன்வைத்தார்கள். அதற்கு முன்னதாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திப்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார். அவர் அந்த சந்திப்பு மேற்கொண்டு அந்த சந்திப்பு முடித்து இந்தியாவுக்கு திரும்பிய பிறகும் கூட அதே போன்ற முறையில் தான் விலங்கிடப்பட்டுதான் இந்தியர்கள் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில் 3 கட்டமாக சட்டவிரோதமாக கூடிய இந்தியர்களை விலங்கிட்டு அமெரிக்கா அனுப்பி வைத்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சியை அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்டிருப்பது என்பதில் இந்த விவகாரத்தை மேலும் பூதாகரமாக மாற்றியிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து எதிர்க்கட்சிகள் இன்னும் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் பிரச்சனையாக இதை முன்வைத்து பேசுவார்கள் என்றும் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக மௌனம் களைய வேண்டும், இதை பற்றி பேச வேண்டும், அல்லது அமெரிக்க அதிபரிடம் இது பற்றி விவாதித்து அமெரிக்க அரசிடம் விவாதித்து உரிய முறையில் சட்டவிரோதமாக கூடிய இந்தியர்களை கண்ணியமாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கும் எதிர்க்கட்சிகள் மற்றும் அனைவருடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. தற்போது இந்த வீடியோ வெளியிட்டிருப்பது என்பது இன்னும் இந்த விஷயத்தை மேலும் பூதாகரமாக மாற்றக்கூடிய வகையில் அமைந்திருப்பது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பானு, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு விலங்கிடப்படும் வீடியோவை எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக அமெரிக்கா தற்போது வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம்.